السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 310. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 310ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் கனாஅதி வல் அஃபாஃபி வல் இக்திஸாதி ஃபில் மஈஷதி வல் இன்ஃபாகி வ தமிஸ் சுஆலி மின் கைரி ضرورத்தின் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மைகள் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 110ஆம் நாள் பாடத்தில் நாம் 4 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 4 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது நரக கங்குகள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ஒருவர் தன்னுடைய சொத்தை, தன்னுடைய செல்வத்தை அதிகப்படுத்துவதற்காக மக்களிடம் ஒருவர் யாசகம் கேட்டால், அவர் கேட்பது நரக நெருப்பினுடைய அந்த நரக நெருப்பு கங்குகளையே அவர் கேட்கிறார். அத்தகையவரை போலதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி அந்த நரக நெருப்புகளுடைய அந்த கங்குகளை அவர் விரும்பக்கூடியவராக அவர் இருந்தாருன்னு சொன்னா, அவர் அதை குறைத்துக் கொள்ளட்டும், இல்ல அவர் அதிகமாக்கிக் கொள்ளட்டும். அப்ப அவர் யாசகம் கேட்கிறதா அவர் கம்மியா கேட்டுக்கட்டும், குறையா கேட்டுக்கட்டும், அவருக்கு கிடைக்க போகிறது நரகத்தினுடைய கங்குகள் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இரண்டாவது ஹதீஸானது முகத்தை கோரப்படுத்திக் கொள்பவர் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நிச்சயமாக ஒரு யாசகம் கேட்கும் ஒருவர் அவர் எத்தகையவர் என்று சொன்னால், அவர் தன்னுடைய முகத்தையே கோரப்படுத்திக் கொள்பவரை போல, அவர் தன்னுடைய முகத்தையே கோரப்படுத்திக் கொள்கிறார், அத்தகையவர் தான் யாசகம் கேட்பவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, என்றாலும் ஒருவன் அந்த தன்னுடைய நாட்டினுடைய அரசனிடமோ அல்லது அவனுக்கு அவசியம் ஏற்படும் அளவிற்கு, அவனுக்கு தேவை ஏற்படும் அளவிற்கு பிறரிடம் கேட்பது என்பது அது கூடும். பிறரிடம் அவன் கேட்டுக்கொள்ளட்டும். தன்னுடைய அவசியமான ஒரு சூழல், இக்கட்டான ஒரு சூழல், நெருக்கடியான ஒரு சூழல்ல அவன் பிறரிடத்தில் அவன் கேட்டுக்கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக கற்றுத் தருவார்கள். மூன்றாவது ஹதீஸாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, வறுமை நீக்கப்படுவதின் வழி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸின் மூலம் வறுமை என்பது எப்படி நீக்கப்படும், அகற்றப்படுவதற்கான வழி என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையாக சொல்லித் தருவார்கள். பாருங்க, ஒருவருக்கு வறுமை ஏற்பட்டு அதை அவர் மக்களிடம் கூறினாள் என்று சொன்னால், அது அவர் மக்கள்கிட்ட போய் சொல்றாரு, எனக்கு இப்படி வறுமை ஏற்படுதுமா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு மக்களிடத்துல சொன்னா, அவரது வறுமை அகற்றப்படாது, அவருடைய வறுமை என்பது நீக்கப்படாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுவே அவருடைய வறுமையை அல்லாஹ்விடத்தில் அவன் கூறினாள் என்று சொன்னால், உடனடியாகவோ அல்லது தாமதமாகவோ உணவு தருவதின் மூலம், ரிஸ்க் தருவதின் மூலம் அல்லாஹு தஆலா அவருக்கு வறுமையை அல்லாஹ் நீக்கி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இப்ப இது மூன்றாவது ஹதீஸ். நான்காவது ஹதீஸ் நபியின் வாக்குறுதி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்துல ஒரு கூட்டத்துல சஹாபாக்கள் கூட்டத்துல கேட்கிறாங்க, மக்களிடம் எதையும் கேட்காமல் இருக்கும் ஒருவருக்கு நான் சொர்க்கம் கிடைப்பதற்கு நான் வாக்குறுதி அளிக்கிறேன். யார் இப்படி மக்களிடம் எதையும் கேட்காமல் இருக்க வேண்டும் என்று என்னிடத்தில் வாக்குறுதி அளிப்பவர் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இப்ப நீங்க என்னிடத்துல மக்களிடத்துல எதையும் கேட்க மாட்டீர்கள் என்பதாக வாக்குறுதி கொடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு சுவனத்தை கொண்டு நான் வாக்குறுதி கொடுப்பேன். சுவனம் என்பது உங்களுக்கு சொந்தமானதாக ஆகும் என்று சொன்ன பொழுது உடனே தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உடனே நான் சொன்னேன், நான் வாக்குறுதி தருகிறேன் யா ரசூலல்லாஹ், நான் வாக்குறுதி தருகிறேன் உங்களிடத்தில் என்பதாக சொல்லி நான் அந்த உறுதிமொழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் கூறினேன் என்று அந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அந்த சுவனத்தை கொண்டு அந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு சொர்க்கத்தை வாக்குறுதியாக கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தி இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுதான் இந்த 4 ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கு. இப்போ இந்த ஹதீஸுகள் ஆகிறது இந்த இந்த 4 ஹதீஸுகளை மாத்திரம்தான் இந்த பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். இப்ப இதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது, அர்த்த வைக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 500 ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 500 ஹதீஸாக இது அமைகின்றது. இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு, அந்த அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸஅலன் நாஸ, யார் மக்களிடத்தில் யாசகம் கேட்பாரோ, தகஸ்ஸுரன் அதிகப்படுத்துவதற்காக, தன்னுடைய சொத்தையோ தன்னுடைய செல்வத்தையோ அதிகப்படுத்திக் கொள்வதற்காக மக்களிடத்தில் யார் யாசகம் கேட்பாரோ, ஃபஇன்னமா யஸ்அலு, நிச்சயமாக அவர் கேட்பதெல்லாம் ஜம்ரன், கங்குகளையே அவர் கேட்கிறார், நரக நெருப்பினுடைய கங்குகளையே அவர் கேட்பவராக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி அந்த நரக கங்குகளை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால், ஃபல்யஸ்தகில்ல, அவர் நாடினால் அந்த நரக நெருப்பின் கங்குகளை அவர் குறைத்துக் கொள்ளட்டும், அல்லது லியஸ்தக்ஸிர், இல்லை என்றால் அதை அதிகமாக்கிக் கொள்ளட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு ஹதீஸ். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இதுதான் 302வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாடம் என்பது சுஆலி மின் கைரி லரூரத்தின், எந்த ஒரு இக்கட்டான சூழலையும் இல்லாமல் நெருக்கடியின்றி யாசகம் கேட்பது என்பது ரொம்ப இழிவான ஒரு காரியம், ரொம்ப இழிவான ஒரு விஷயம் என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. அததான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் வலியுறுத்துறாங்க. அப்படி மக்களிடத்தில் நீங்கள் எந்த ஒரு அவசியம் இல்லாம உங்க சொத்தை அதிகமாக்கிக் கொள்வதற்காக, நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்காக மக்களிடத்தில் நீங்கள் கேட்கிறீர்கள், யாசகம் கேட்கிறீர்கள் சொன்னா, நீங்கள் நரக நெருப்பை தான் நீங்கள் கேட்கக்கூடியவர்களா இருக்கிறீர்கள். இப்ப நரக நெருப்பை தான் கேட்கக்கூடியவர்கள் இல்லைன்னா, நரகம் என்பதுதான் உங்களை அடையக்கூடியதாக இருக்கும். நரகத்தை நீங்கள் அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக தான் இருப்பீர்கள் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் சொல்லித் தருகிறார்கள். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்துக்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 503வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் சமுரத் இப்னு ஜுந்துபின் ரதியல்லாஹு அன்ஹு, ஜுந்துப் என்பவருடைய மகனான சமுரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த சமுரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த சமுரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹு தஆலா ஸலவாத் சொல்வானாக, வஆலிஹி, இன்னும்
அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹ் ஸலவாத்தும் சொல்வானாக வஸல்லம, இன்னும் சலாமும் சொல்வானாக என்பதாக சொல்லித் தருகிறார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் மஸ்அலத, நிச்சயமாக யாசகம் கேட்பது என்பதாகிறது கத்துன், அது காயப்படுத்தக்கூடியதாக, அது கோரப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. யகுத்து பிஹா யகுத்து பிஹர் ரஜுலு, ஒரு மனிதன் அந்த யாசகம் கேட்பதை கொண்டு காயப்படுத்திக் கொள்கிறான். வஜ்ஹஹு, தன்னுடைய முகத்தையே அவன் கோரப்படுத்திக் கொள்கிறான், காயப்படுத்திக் கொள்கிறான் என்பதனை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இல்லா என்றாலும், ஐயஸ்அலர் ரஜுலு, ஒரு மனிதன் யாசகம் கேட்பது, சுல்தானன், தன் நாட்டினுடைய அரசனிடத்தில் யாசகம் கேட்பதோ, அவ் அல்லது ஃபி அம்ரின், ஒரு விஷயத்தில் அவன் யாசகம் கேட்பது, இந்த விஷயத்தில் லா புத்த மின்ஹு, அந்த விஷயத்தின் மூலம் அவனுக்கு அவசியம் என்பது ஏற்பட்டு விட்டது. ரொம்ப இக்கட்டான சூழல், அப்போ அவசியம் என்பது அவனுக்கு இருக்கு, தேவை இருக்கு. அப்போ தேவையோடு ஒரு தேவை இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ஒருவன் யாசகம் கேட்பது என்பது, யாசகம் கேட்பதை தவிர மற்றவைகள் அவனது முகத்தை கோரப்படுத்தும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன், ஸஹீஹான ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கத்துன் என்பதா ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்ப அந்த கத்துன் என்பதற்கான வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொல்றாங்க பாருங்க. அல் கத்து, இந்த கத்து என்ற அந்த வார்த்தையாகிறது அல் ஹதஷு வ நஹூஹு. ஹதஷ்ன்னு சொன்னா ரொம்ப என்ன சொல்ல வர, புண்ணாக்கி கொள்வது, கீறிக் கொள்வது, உடைத்துக் கொள்வது. இப்ப முகத்தை நம்ம பார்த்தா அந்த ஹதீஸை தான் சொல்றாங்க, அந்த யாசகம் கேட்பதை கூட தன்னுடைய முகத்தை அவன் கோரமாக்கிக் கொள்வான், ரொம்ப அசிங்கப்படுத்திப்பான், அவனுடைய முகத்தை அவனே புண்ணாக்குற மாதிரி. அப்போ ஹதஷுனா அதான், ஹதஷ்னா புண்ணாக்கிக் கொள்ளுதல், கோரப்படுத்திக் கொள்ளுதல். வனஹவுஹு, இன்னும் அதனுடைய அது போன்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். அது போன்ற அர்த்தம்னா கீறிக் கொள்ளுதல், கிழித்து கொள்ளுதல், நாசமாக்கிக் கொள்ளுதல், இது போல அர்த்தங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்ற அர்த்தத்திற்கு இந்த கத்து என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதனை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதுதான் 303வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவையின்றி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மக்களிடத்தில் கேட்காதீர்கள் என்பதை கற்றுத் தருகிறார்கள். யாசகம் கேட்பதாகிறது அது உங்கள் முகத்திலேயே நீங்கள் காயப்படுத்திக் கொள்வத மாதிரி, நீங்க தான் உங்களையே நீங்க காயப்படுத்திக் கொள்றீங்க. அதுபோலதான் பிறரிடத்தில் யாசகம் கேட்பது என்பது. இப்போ நீங்க யாசகம் கேட்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய இந்த நாட்டினுடைய அரசரிடத்தில் நீங்கள் யாசகம் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அதுவும் எப்படிப்பட்ட விஷயத்தில், உங்களுக்கு தேவை ஏற்படும் விஷயத்தில், அவசியம் இல்லாமல், அவசியமின்றி கிடையாது, அவசியமான காரியத்தில், தேவையான காரியத்தில் உங்கள் அரசனோடு நீங்கள் யாசகம் கேட்டு பெறுவது என்பது கூடுமாகும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 304வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் இப்னி மஸ்ஊதின் ரலியல்லாஹு அன்ஹு, மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மன் அஸாபத்துஹு, யாரை அடைந்து விட்டதோ, எந்த ஒருவரை அடைந்து விட்டதோ, ஃபாகத்துன், வறுமை என்பது எந்த ஒருவரை யாரை அடைந்து விட்டதோ, அடைந்து விட்டு, ஃபன்ஸலஹா பின்னாசி, அந்த வறுமை அடைந்த அந்த நபர் மக்களிடத்தில் அந்த வறுமையை அவர் இறக்கி விட்டால், அப்ப மக்களிடத்தில் அவர் இறக்கி விடுகிறார். இப்போ ஒரு வறுமை அவருக்கு வருது, அந்த வறுமை வந்த உடனே மக்களிடத்துல போய் சொல்லிடுறாரு, எனக்கு இப்படி ஒரு வறுமை வந்திருக்கு, அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு மக்கள்கிட்ட போய். அப்படி மக்களிடத்தில் அவர் அதை இறக்கி வைத்து விட்டார் என்று சொன்னால், லம் துஸத்த ஃபாகத்துஹு, அவருடைய வறுமை என்பது அது நீக்கப்படாது, அவருடைய வறுமை என்பது அகற்றப்படாது என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இப்படி சொல்லக்கூடியவருடைய வறுமை அது எப்போதும் அல்லாஹ் தஆலா அதை நீக்க மாட்டான். அதுவே ஒமன் அன்ஸலஹா பில்லாஹி,
இன்னும் எந்த ஒருவர் அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அந்த வறுமையை இறக்கி விடுவாரோ, இப்ப யார் அந்த வறுமையை அல்லாஹ்விடத்துல சாற்றுவார், எனக்கு இதுமா வறுமை வந்திருக்கியா அல்லாஹ், இந்த வறுமையை நீ போக்குவிடியா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்தில் யார் முறையிடுவார்களோ, ஃபயூஷிகுல்லாஹு லஹு, அவருக்கு அல்லாஹு தஆலா நெருக்கமாக்குவான், பிரிஸகின் ஆஜிலின், விரைவான ரிஸ்கை கொண்டோ, அவ் ஆஜிலின், அல்லது தவணை முறையிலோ வாழ்வாதாரத்தை கொண்டோ அவனை அல்லாஹு தஆலா நெருக்கமாக்கி விடுவான். அல்லாஹு தஆலா விரைவாகவோ இல்ல அவன் கேட்டதற்கு சற்று தாமதமாகவோ அவனுக்கு கேட்ட விஷயத்தை அவன் கொடுத்து விடுவான். அவனுக்கு ரிஸ்க் அளிப்பதன் மூலம் அவனுடைய வறுமையை அவன் நீக்கி விடுவான் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொதுவாக ரிஸ்க் என்றால் செல்வம் என்று சொல்லலாம். அப்போ கல்வி செல்வம், குழந்தை செல்வம், பணம், உணவு என எல்லாவித ஹலாலான நன்மையான காரியங்களும் ரிஸ்க் தான். முஅத்தஸிலாக்கள் என்ற வழிகெட்ட பிரிவினர்கள் அவர்கள் சொல்வார்களாம், சாராயமும் ரிஸ்கில் சேரும். அப்போ சாராயம் என்பது, குடிக்கக்கூடிய மதுபானம் என்பதும் ரிஸ்க் தான் என்று அந்த முஅத்தஸிலாக்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம். ஆனால் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தான உலமாக்களாகிய நாம் அதை ஏற்க மாட்டோம் என்பதனை நம்ம விளங்கிக் கொள்ளணும். இந்த இடத்தில் ரவாஹு அபூ தாவூத் வ திர்மிதியு, இந்த ஹதீஸினை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அறிவித்தார்கள் என்பதனை சொல்றாங்க. வகால, இன்னும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன், இந்த ஹதீஸினை ஹஸனான ஹதீஸ் என்பதாக திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள் என்பதனை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஃபயூஷிகுல்லாஹு லஹு என்பதாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த ஃபயூஷிக்குக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. யூஷிக்கு, யூஷிக் என்ற வார்த்தையாகிறது பிகஸ்ர் ஷீனி, ஷீனிற்கு கஸ்ர் செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். யூஷிக்கு என்பதாக யூ ஷக்குவோ ஷுக்குவோ வாசிக்க கூடாது, ஷிக்கு என்பதாக கஸ்ர் வைத்து வாசிக்க வேண்டும் சொல்றாங்க. அதாவது யுஸ்ரிஉ, விரைவுபடுத்துவான். அல்லாஹு தஆலா அவனுக்கு விரைவுபடுத்துவான், விரைவுபடுத்த அவன் நெருக்குவான், நெருக்கமாக்குவான் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதனை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுதான் 534வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமும், இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, உனக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை நீ போதுமாக்கிக்கொள், உன்னுடைய மனதளவில் நீ போதுமாக்கிக்கொள். அப்போ இந்த பாடம் என்பது கனாத்தை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இருக்கு. கனாத்தனா போதுமாக்கி கொள்ளுதல். நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நமக்கு என்ன விஷயம் இருக்குதோ போதுமாக்கி கொள்ளுதுன்னா சாதாரணமான நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சொத்து, நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள், இதை வைத்தே போதுமாக்கி, எனக்கு இது போதும் அப்படி நினைக்கிறதும் போதுமாக்கி கொள்ளுதல் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ் தந்த இந்த ரிஸ்கை கொண்டு போதுமாக்கி கொள்ளணும். இன்னும் அல்லாஹ் தந்த சோதனைகளை கொண்டும் நம்மை போதுமாக்கி கொள்ள வேண்டும். இப்ப சோதனை ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா அந்த மக்களிடத்துல நம்ம போய் புலம்புறோம், இது மாதிரி அல்லாஹ் தஆலா எனக்கு இப்படி ஒரு சோதனையை தந்துட்டான்னு புலம்புறான்னு சொன்னா அவன் அந்த சோதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அவன் சோதனையை அவன் போதுமாக்கி கொள்ளவில்லை, தன்னுடைய மனதளவில் போதுமாக்கல, அவன் அதுல கஷ்டப்பட்டு மக்களிடத்துல புலம்பக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் மீது நம்பிக்கை இழந்து விட்டான் என்ற ஒரு விஷயம் வந்து விடும். அப்போ அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி நீ இருக்காதே, மக்களிடத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வறுமையை நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த வறுமை என்பது நீக்கப்படாது, அல்லாஹ் தஆலா அதை நீக்க மாட்டான். அதுவே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதை எடுத்து உரைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை முழுமையாக அதை நீக்கி விடுவான். தாமதமாகவோ அல்லது விரைவிலேயோ அவன் நீக்கி விடக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப இதன் மூலமாக நீங்கள் கனாஅத், போதுமாக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனதை நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தினை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 535வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் ஆனது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வன் சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு, சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், மன் தகஃபலலி, யார் என்னிடத்தில் வாக்குறுதி அளிப்பார், யார் என்னிடத்தில் எனக்கு உறுதிமொழி யார் அளிப்பார், அல்லா யஸ்அலன்னாஸ ஷைஅன், மக்களிடத்தில் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காமல் இருப்பதற்கு என்னிடத்தில் யார் வாக்குறுதி அளிக்கக்கூடியவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். கேட்டுவிட்டு
இன்னும் அவருக்காக நான் வாக்குறுதி அளிக்கிறேன் பில் ஜன்னதி, சுவனத்தை கொண்டு நான் வாக்குறுதி அளிக்கிறேன். அப்ப சுவனத்தை பெற்றுக் கொடுப்பது என்பது என்னுடைய பொறுப்பு. அவருக்கு சுவனம் என்பதை நான் வாங்கி தருகிறேன். என்னிடத்தில் யார் வாக்குறுதி அளிக்கிறார்? மக்களிடத்தில் எந்த ஒரு யாசம் கேட்காமல் இருப்ப யார் வாக்குறுதி அளிக்கிறான்னு கேட்ட பொழுது ஃபகுல்து, அப்பொழுது நான் சொன்னேன். யார் சொல்றாங்க? இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளரான இந்த சௌபான் ரதியல்லாஹு சொல்றாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் வாக்குறுதி அளிக்கிறேன் யார சொல்லலாம் என்று நான் சொன்னேன். அப்போ அவங்க வாக்குறுதி அளித்த மாதிரியே ஃபகான அவர்கள் ஆகியிருந்தார்கள். லா யஸ்அலு அஹதன் ஷைஅன், எந்த ஒருவரிடத்திலையும் எதையும் அவர்கள் கேட்காதவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்பதனை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட சும்மா வாக்குறுதின்னு சும்மா பேருக்கு கொடுக்கல. அந்த வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதிபடியே அவர்களுடைய வஃபாத்து வரையிலும், அந்த உலகத்தை விட்டு பிரியும் வரையிலும் எந்த மக்களிடத்திலேயும் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காதவர்களாக, யாசகம் கேட்காதவர்களாக அவருடைய வாழ்க்கையை கழித்தார்கள் என்பதனை இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு அபூ தாவூத், இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த ஹதீஸினை அறிவித்தார்கள். பிஸ்னாதின் ஸஹீஹின், ஸஹீஹான சனதை கொண்டு அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த ஹதீஸினை அறிவித்தார்கள் என்பதனை நமக்கு சொல்றாங்க. இதுதான் 305வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய கருத்து எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையுமின்றி நீங்கள் எதையும் கேட்காதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க, மக்களிடத்துல எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காமல் இருக்க யார் இடத்துல வாக்குறுதி தருவா? வாக்குறுதி தந்தா நான் அவருக்கு சுவனத்தை வாங்கி தருவதற்கு நான் வாக்குறுதி தரேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது எல்லா விஷயத்திலையும் பொருந்தும். அப்போ ஒருவர் மக்களிடத்தில் எந்த ஒரு தேவையின்றி மக்களிடத்தில் நிற்காமல், மக்களிடத்தில் எந்த ஒரு யாசம் கேட்காமல், தனக்கு வரக்கூடிய சோதனைகளாக இருந்தாலும் சரி, தனக்கு வரக்கூடிய தேவைகளாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு தேவையா இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ்விடத்தில் ஒரு முறையிடக்கூடியவராக இருக்கிறார். மக்களிடத்தில் கேட்கக்கூடாது. அல்லாஹ்விடத்திலேயே அவர் முறையிட்டு மக்களிடத்தில் கேட்காதவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவருக்கு சுவனம் என்பது கிடைக்கும், சுவனம் என்பது அவருக்குரியது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ ஒரு மக்களிடத்தில் யாசகம் கேட்காமல் இருப்பவருக்கு எந்த அளவிற்கு சிறப்பு என்பதை இதன் ஹதீஸ் மூலமாக நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அப்ப அவருக்கு சுவனத்தையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதியாக தருகிறார்கள் என்பதாக சொல்றாங்கன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு தன்மை என்பதனை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 302வது ஹதீஸ், 303வது ஹதீஸ், 304வது ஹதீஸ், 505வது ஹதீஸ் என்ற இந்த 4 ஹதீசுகளை உரித்த செய்திகள், அதனுடைய தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், கூடுதல் செய்திகள் என்பதையெல்லாம் பார்த்து இன்றைய பாடத்தை நாம் முழுமையாக நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 536வது ஹதீஸை உரித்த செய்தி, அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், கருத்துக்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.